தேர்ட் क्वेश्चनல ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இத நீங்க 2 மெத்தட்ஸ்ல போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றது. ஸ்டேட்மெண்ட்ல ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல போடிங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் P&L அக்கவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது கூட நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட் பண்ணனும். நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் இன்கம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். உங்க ஆன்சர் பாசிட்டிவா வந்துச்சுன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், நெகட்டிவா வந்தா ஃபண்ட் லாஸ்ட் இன் ஆபரேஷன்ஸ். இல்லனா அட்ஜஸ்டட் P&L அக்கவுண்ட் போட்டு போடலாம். நான் வந்து இதுல அட்ஜஸ்டட் P&L அக்கவுண்ட் வந்து போட்டு போடுறேன். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடுல போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடுல போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 25,000 அது கிரெடிட் சைடுல போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் கடைசியா போட்டுக்கலாம். இப்போ நீங்க டெபிட்ல என்னலாம் பண்ணணும்னா நான் ஃபண்ட் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டெபிட் பண்ணணும். நான் ஃபண்ட் நான் ஆப்பரேட்டிங் இன்கம்ஸ் எல்லாத்தையும் வந்து கிரெடிட் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த சம்ம போடுறதுக்கு நீங்க வந்து உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டமையும் பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ சாலரிஸா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணுமா, அது எக்ஸ்பென்ஸா இன்கமா அப்படின்னு கேட்கணும். உங்கள்கிட்ட கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கணுமா, இது வந்து நான் ஃபண்டா இல்ல ஃபண்டா, இதனால கேஷ் வந்து அவுட்ஃப்ளோவோ இன்ஃப்ளோவோ ஆகுதா ஆகலையா அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஆப்ரேட்டிங்கா, டே டு டே ஆபரேஷன்ஸ்ல இந்த எக்ஸ்பென்ஸோ இன்கமோ நடக்குமா இல்ல எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்குமா அப்படின்ட்டு இந்த 3 கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐட்டம்ஸ்க்கும் நீங்க போடும்போது கேட்பாங்க. சாலரிஸ் எக்ஸ்பென்ஸா இன்கமா, எக்ஸ்பென்ஸ். சாலரிஸ் வந்து கேஷ் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகுமா, ஆகும். ஆமா, கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும். ஓகே. தேர்ட் கொஸ்டின் ஆப்ரேட்டிங்கா நான் ஆப்ரேட்டிங்காங்கிறது. சாலரி கொடுக்கலனா பிசினஸ் ரன் பண்ணாம போயிருமா, ஆமா, பிசினஸ் ரன் ஆகாது. அப்புறம் எம்ப்ளாய்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம இதெல்லாம் போட வேண்டாம். நெக்ஸ்ட் ரெண்ட் வந்து எக்ஸ்பென்ஸா இன்கமா, எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் ரெண்ட் கொடுக்கறதுனால கேஷ் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகுமா, ஆமா ஆகும். ரெண்ட் கொடுக்கலனா பிசினஸ் ரன் பண்ணாம போயிருமா, ஆமா, லேண்ட்லார்ட் வந்து காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், அதனால இதெல்லாம் போடக்கூடாது. ரீஃபண்ட் ஆஃப் டாக்ஸ்னா நீங்க நிறைய டாக்ஸ் முன்னாடியே பே பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு பே பண்ணணுமோ அதை விட அதிகமா டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க, அதனால கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அது இன்கம். ஓகே. எக்ஸ்பென்ஸா இன்கமா, இன்கம். கேஷ் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகுமா, நமக்கு கேஷ் வந்து வருது, இன்ஃப்ளோ ஆகுது. ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அது ஆப்ரேட்டிங்கா நான் ஆப்ரேட்டிங்கா, எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்குமா இல்ல டே டு டே டெய்லி வந்து நடந்துட்டே இருக்குமா, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும். டெய்லி உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரீஃபண்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால இது நான் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகே. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் எக்ஸ்பென்ஸா இன்கமா, இன்கம். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்குமா இல்ல டெய்லி நடக்குமா, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும். பில்டிங் வந்து டெய்லி விற்க மாட்டாங்க. பில்டிங் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட், எப்பயாச்சும் ஒரு தடவை ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து விற்பாங்க. அதனால அது நான் ஆப்ரேட்டிங் இன்கம். எவ்வளவு 5,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட். டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸா இன்கமா, எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் இதனால கேஷ் வந்து இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகுதா, ஆகல. டெப்ரிசியேஷன் வந்து ஒரு புக் என்ட்ரி மட்டும் தானே, நம்ம போய் வந்து மெஷினரியோ பிளான்ட் கிட்டயோ போய் நம்ம கேஷா கொடுக்க மாட்டோம். அதனால இது நான் ஃபண்ட் ஐட்டம், நான் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து டெபிட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் வந்து 5,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்னா அது எக்ஸ்பென்ஸா இன்கமா, எக்ஸ்பென்ஸ். ப்ரொவிஷன் வந்து அதனால கேஷ் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகுதா, ஆகல. ப்ரொவிஷன்னா என்ன, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்க மீட் பண்ணணும், அதுக்காக இப்பயே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதான ப்ரொவிஷன். இதனால ஃபண்ட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எதுவுமே ஆகல, அதனால அது நான் ஃபண்ட் ஐட்டம். நான் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ்னா டெபிட் பண்ணணும் 4,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட். எக்ஸ்பென்ஸா இன்கமா, எக்ஸ்பென்ஸ். பிளான்ட் வந்து டெய்லி சேல் பண்ணுவோமா, பிளான்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட், டெய்லி சேல் பண்ண மாட்டோம். குட்ஸ் தான் டெய்லி சேல் பண்ணுவோம். அதனால எப்பயாச்சும் ஒரு தான் சேல் பண்ணுவோம். அதனால அது வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னா டெபிட் பண்ணணும் 2,000. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டெபென்ச்சர்ஸ். டிஸ்கவுண்ட்னா எக்ஸ்பென்ஸா இன்கமா, எக்ஸ்பென்ஸ். நீங்க வந்து ஃபேஸ் வேல்யூவோட கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னா அது எக்ஸ்பென்ஸ் தானே, எக்ஸ்பென்ஸ். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டெபென்ச்சர்ஸ் டெய்லி நடக்குமா, எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்குமா, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும். அதனால அது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். இதே மாதிரி தான் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் மாதிரி தான். அதனால ஃபண்ட் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகல, அதனால அது நான் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து டெபிட் பண்ணணும் 1,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். அதே மாதிரி தான், நீங்க கொஞ்சம் அமௌண்ட் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து ஜெனரல் ரிசர்வ்ல போட்டு வச்சுக்கிறீங்க, அதனால ஃபண்ட் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகல, அதனால அது நான் ஃபண்ட் ஐட்டம். நான் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்தா டெபிட் பண்ணணும் 1,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டன் ஆஃப். எக்ஸ்பென்ஸா இன்கமா, எக்ஸ்பென்ஸ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா இன்கார்பரேஷன் பண்ணும்போது அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் செலவு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ப்ரோமோட்டருக்கு வந்து காசு கொடுக்குறது, சேலரி கொடுக்குறது, அந்த மாதிரி சில செலவு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக, அதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் சொல்றோம். அது வந்து எப்பயாவது ஒரு தடவை நடக்குமா, டே டு டே நடக்குமா, எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதா மட்டும் தான் நடக்கும், டே டு டே ஆபரேஷன்ஸ்ல நடக்காது. அதனால அது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணணும் 3,000. நெக்ஸ்ட் குட்வில் ரிட்டன் ஆஃப்னா அமோர்டைசேஷன் ஆஃப் குட்வில்ங்கிற மாதிரி. அதனால ஃபண்ட் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ ஆகல, அதனால அது நான் ஃபண்ட் ஐட்டம். நான் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்தா டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் அப்படின்னாலே எக்ஸ்பென்ஸ் தான். ப்ரொபோஸ் டிவிடெண்ட். ஓகே. டிவிடெண்ட் ரிசீவ்டு தான் இன்கம். ப்ரொபோஸ் டிவிடெண்ட்னா நம்ம வந்து நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம், அதுதான் வந்து ப்ரொபோஸ் டிவிடெண்ட். அது வந்து எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது ஃபண்ட் நான் ஃபண்டா அப்படின்னு பார்க்கணும். இப்போ டிவிடெண்ட் பே பண்ணதுனால கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுமா, ஆகும். அப்படின்னா அது ஃபண்ட் ஐட்டம் தான். நெக்ஸ்ட் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை கொடுப்போமா இல்ல டெய்லி கொடுப்போமா அப்படின்னு. டிவிடெண்ட் வந்து டெய்லி டிவிடெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் கொடுக்கலனா பிசினஸ் ரன் பண்ணாம போயிருமா அப்படின்னு பாருங்க. சாலரி கொடுக்கலனா பிசினஸ் ரன் பண்ணாம போயிடும். ரெண்ட் கொடுக்கலனா பிசினஸ் ரன் பண்ணாம போயிடும். ஆனா டிவிடெண்ட் கொடுக்கலனா பிசினஸ் ரன் ஆகாமலாம் போயிடாது. டிவிடெண்ட் கொடுக்கலனா நான் ஷேர் ஹோல்டர்லாம் நான் வந்து ஷேர் எல்லாம் வித்துட்டு போயிருவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால டிவிடெண்ட் வந்து ஒரு எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும். அது வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து டெபிட் பண்ணும் ப்ரோபோஸ் டிவிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ரிசீவ்டுங்கிறது வந்து இன்கம். டிவிடெண்ட் ரிசீவ்டுனா இது வந்து நான் ஆப்ரேட்டிங். இந்த டிவிடெண்ட்னாலே நான் ஆப்ரேட்டிங் தான். ப்ரோபோஸ் டிவிடெண்ட் நம்ம பே பண்ண வேண்டிய டிவிடெண்ட், அதனால எக்ஸ்பென்ஸ். டிவிடெண்ட் ரிசீவ் நம்ம ரிசீவ் ஆகிற நம்மளுக்கு கிடைக்கிற டிவிடெண்ட், அதனால அது இன்கம். நான் ஆப்ரேட்டிங் இன்கம், அதனால கிரெடிட் பண்றோம்.
இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இதுல அதிகமா வருதா இதுல அதிகமா வருதா அப்படின்னு பார்ப்போம். இதுல தான் வந்து அதிகமா வரும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுக்கணும். இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம்ல, அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் போடணும்ல. டூ பேலன்ஸ் கேரி தான். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 60,000. அப்படின்னா இதுல தான் வந்து அதிகமா வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னு பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 86,000 வந்து கிடைக்கும். 86,000, இங்கேயும் 86,000. இப்போ பேலன்சிங் ஃபிகரா வந்து இங்க வராது, இங்க வரும். இப்போ வந்து 86,000லேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். 86,000 மைனஸ் 25,000, 3,000, 5,000, 5,000 போட்டால் ஆன்சர் வந்து 48,000 வந்து கிடைக்கும். பேலன்சிங் ஃபிகரா 48,000 வந்து கிடைக்கும். அது வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். கிரெடிட் சைடில் வந்து பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சிச்சுன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், டெபிட் சைடில் கிடைச்சிச்சுன்னா ஃபண்ட் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன்ஸ். 48,000 வந்துருச்சு. ஆன்சர் கீழே 48,000 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போட்ட சம் கரெக்ட். இந்த சம் அவ்வளோதான்.